உடல் பருமன் சிகிச்சையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், இந்த விஷயத்துல விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. எப்படி அணுக போறாங்க விசாரணை அதிகாரிகள்? இந்த விஷயத்தை என்னென்ன கோணங்கள்ல விசாரிக்க போறாங்க? ஆனந்தி, புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற 26 வயது இளைஞர் உடல் பருமன் எடையை குறைப்பதற்காக யூடியூப் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி உடல் எடையை குறைப்பதற்காக ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். அதில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்களுடைய அறிவுறுத்தல் காரணமாக ஹேமச்சந்திரனுக்கு கடந்த 23ஆம் தேதி சென்னை பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அறுவை சிகிச்சை மேற்கொண்ட உடனே ஹேமச்சந்திரன் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹேமச்சந்திரனுடைய உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியிடம் உறவினர்கள் புகார் அளித்ததற்கு பிறகு மருத்துவ குழுவை அமைச்சர் அமைத்திருந்தார். உடனடியாக விசாரணை மேற்கொள்வதற்காக அமைத்திருந்த மருத்துவ குழு தற்பொழுது பம்மல் பகுதியில் ஹேமச்சந்திரனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அதே மருத்துவமனையில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மருத்துவம் மற்றும் ஊரக பணிகள் துறையினுடைய இணை இயக்குநர் தீர்த்தலிங்கம் தலைமையில் 10 பேர் கொண்ட மருத்துவ குழு தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் உயிரிழந்த ஹேமச்சந்திரனுடைய உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அறுவை சிகிச்சை பெரிய அளவுக்கு அறுவை சிகிச்சை எதுவும் மேற்கொள்ள வேண்டாம், 4 மாதத்தில் உடல் எடை குறைக்கப்படும் என்றுதான் மருத்துவர் ஆரம்பத்தில் தெரிவித்ததாகவும், அதேபோன்று இந்த ஆலோசனை குரம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் நடத்தியதாகவும், அதற்கு பிறகு கட்டணம் குறைப்பு காரணமாக பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய வேறொரு மருத்துவமனையில் தான் தற்போது அனுமதிக்கப்பட்டு அங்குதான் சிகிச்சை மேற்கொண்டதாக உறவினர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது விசாரணை நடத்தி வரக்கூடிய இந்த குழு மருத்துவர் என்ன விதமான சிகிச்சையை மேற்கொண்டிருக்கிறார், அதே போன்று அவருக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் ஆரம்பத்தில் வழங்கப்பட்டது, அதே போன்று பெற்றோரிடம் என்ன உறுதி அளித்தார்கள் உள்ளிட்ட விஷயங்கள் தற்பொழுது இந்த விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சரிடம் அளிக்கப்பட்ட புகாருக்கு பிறகு குழு அமைத்ததற்கு பிறகு முதற்கட்டமாக தான் இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது ஹேமச்சந்திரனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அந்த மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவர் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளிடம் தற்போது மருத்துவ குழு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பிறகு ஏற்கனவே முதலாக ஆலோசனை மேற்கொண்ட குரம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கும் அரசு அமைத்திருக்கக்கூடிய மருத்துவ குழு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முழுமையான விசாரணை மேற்கொண்டதற்கு பிறகு இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் என்ன, மருத்துவருடைய தவறுகள் உள்ளிட்டவைகள் இருக்கிறதா என்ற குறித்த முழுமையான விசாரணை அறிக்கை முடிந்ததற்கு பிறகு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியிடம் மருத்துவ குழுவுடைய இணை இயக்குநர் தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தி, விசாரணை குறித்த கூடுதல் தகவல்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ராஜ்குமார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.